மிகப்பெரிய ஒரு ஊழலை பண்ணி வச்சிருக்காங்க இந்த திமுக அரசு. தன் கட்சிக்குள்ளே இருக்கிறவன் தன்னோட கட்சிக்காக பல லட்சம் இல்ல பல கோடி கூட செலவு பண்ணியிருப்பார் போட்டிருக்கு. முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் கொண்டு போய் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ கூட அவரை வந்து மதிக்கல. ஒரு சுயநல குடும்பம், அது சுயநல கட்சி. அது கட்சி எடுத்து அந்த திமுக கட்சியை உருவாக்குனது. இன்னைக்கு அந்த திமுக கட்சி இருக்கிற பணமே பலாயிரம் கோடியா. இன்னைக்கு மற்ற மதத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் கூட இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓம் நம சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேயர் அனைவருக்கும் வணக்கம். சாமானியன் குரல் குமுறல். மின்சாரத்துறை இருக்குது தெரியுங்களா மக்களே? அந்த மின்சாரத்துறையில் டான்ஸ்கோன்னு சொல்லி ஒரு இது இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய ஒரு ஊழலை பண்ணி வச்சுருக்காங்க இந்த திமுக அரசு. இது நான் சொல்லலைங்க. இதை ஒரு திமுக கட்சி உணர்வாளன், வெறியாளன், பயங்கரமான பக்தியாளன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கட்சிக்காரன், வேறு யாரும் வெளியாளெலாம் சொல்லலை, தன் கட்சிக்குள்ளே இருக்கிறவன் தன்னோட கட்சிக்காக பல லட்சம் இல்லை பல கோடி கூட செலவு பண்ணியிருப்பார் போட்டிருக்குது. அவரை பார்த்தா அவர் ஆதாங்கத்தையும் ஆத்திரத்தையும் அவர் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பொதுவெளியில் வந்து பேசுகிறது தான் கேட்டேன். முழு ஆதாரத்தோடு பேசுகிறார். இந்த டான்ஸ்கோ நிலக்கரியில் வந்து அவ்வளோ பெரிய ஊழல் வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து நடந்திருக்குன்னு. இதில் என்ன அப்படின்னா, அவர் வந்து எல்லா முறையாக ஃபைலெல்லாம் கொண்டு போய் முறையாக எங்கெங்கே அனுப்பணுமோ எல்லாத்துக்கும் அமைச்சிருக்காரு, கொண்டு போய் கொடுத்துருக்காரு, மனுவாக கொடுத்துருக்காரு. முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் கொண்டு போய் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ கூட அவரை வந்து மதிக்கலை. அவங்க குடும்பமே பார்த்தோன்னா ஒரு திமுக குடும்பமாக இருக்குது. மகளிர் அணியில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி கட்சியில் இருங்க. இவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு பாட்டுக்காக 15 லட்ச ரூபா செலவு பண்ணி பாட்டு எடுத்தாராம். இந்த திமுக இந்த இதுக்காக பாட்டு எடுத்தாராம். அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா பேனர் வைக்கிறதுன்னா அது வைக்கிறது. அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு பார்ப்பார் போட்டிருக்குது. அதுக்கு ஒரு நிர்வாக ஒரு பொறுப்பில் இருப்பார் போட்டிருக்குது அவர். அப்போ பார்த்தோன்னா இந்த நிலக்கரியில் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரதில் இருக்கிற அந்த இதில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஊழல் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர்கிட்ட போய் கமிஷன் கேட்டிருக்காங்க. கமிஷன் கேட்டவுடனே அவருக்கு தெரியல. நீங்கள் முதலே சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கொட்டேஷன் கொடுத்து பட்ஜெட் கொடுத்துருப்பேன். நீங்கள் திடீர்னு வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலலாம் வந்து நான் கொடுத்தது கிடையாது, வாங்கினது கிடையாது, யாரும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நீங்கள் திடீர்னு வந்து கேட்கும்போது நான் எப்படி கொடுக்குறது, அது எனக்கு நஷ்டமாயிருன்னு சொல்லி அவரும் வந்து ஒரு பணிவாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நீ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியோ ஏது பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5% ஏதோ சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறாரு. நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தால் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொட்டேஷன் கொடுத்து இது பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணியிருப்போம். உங்களுக்கு அதுலேருந்து பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சுருப்போம், கமிஷன் கொடுத்துருப்போம், லஞ்சம் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி இருக்கார். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து தன் குடும்பம் சொத்து சேர்க்கணுங்கிற மட்டும்தான் என்ன இருக்கும். ஒரு சுயநல குடும்பம், அது சுயநல கட்சி. அது அண்ணாதுரையால் உருவாக்கப்பட்ட இந்த திமுக கட்சி இன்றைக்கி அந்த குடும்பத்தில் கருணாநிதியால் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டது. தமிழகத்தை மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணல, உலகத்தில் இருக்கிற எல்லா இதையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கட்சியும் திமுக கட்சியும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அது பல பேரால் பிச்சை எடுத்து உருவாக்குன அந்த கட்சி. அது ஆமாம், பிச்சை எடுத்து அந்த திமுக கட்சியை உருவாக்குனது. இன்றைக்கி அந்த திமுக கட்சி இருக்கிற பணமே பலாயிரம் கோடியாம். அதுலேருந்து 10 பைசா கட்சி செலவுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொள்ளையடிக்கிறதுல அதில் ஒரு பெர்சன்டேஜ் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை. அப்படி இருக்கும்போது இவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது இல்லாமல் இவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 3-4 கப்பல் வந்து வாடகைக்கு எடுத்ததில் அதுலேயும் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் இவர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களும் கொடுக்கல. உடனே வந்து நீ தான் தரமாட்டேன்னா மற்றவங்களையும் தரமாட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ஒரு பொய்யான ஒரு கேஸை போட்டு அவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ அவருக்கு பார்த்தான்னா ஆதாங்கமும் ஆத்திரத்தையும் பார்த்தோன்னா கொந்தளிச்சு போய் கிடக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு திமுகவுக்கு துரோகம் செய்ததில் ஒன்று புதுசு கிடையாது. கட்சிக்காரங்களுக்கு அந்த ஒரு புத்தி இல்லை. அது என்னன்னா தனக்கு வந்தால் தான் ரத்தம், தனக்கு அடிபட்டாதான் அது வலியும் வேதனையும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த திமுக கட்சிக்காரன். அப்போது
என்னதான் வந்து மக்கள் இவ்வளோ வந்து கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் திமுக கட்சிக்காரன் இருக்கிறான்னா ஒரு சில முட்டாப்பைய என்னத்தை சொல்கிறது. அந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் கொடி பிடிச்சி போஸ்டர் ஒட்டி பேனர் வச்சுக்கிட்டே தெரியணுமா? கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மை இல்லையா? சொந்த புத்தி இல்லையா? சுய புத்தி இல்லையா? இன்னைக்கு மற்ற மதத்தில் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் கூட இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏன்னா எதுக்கு ஓட்டுங்கிறது தன்னோட உரிமை, நான் யாருக்கு யோசித்து போடணுமோ நான் போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பொது வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா மற்ற மத மக்கள்லாம் வந்து மனிதர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அநேகமாக திமுக வந்து 2026 அழிஞ்சு போயிடும், ஒழிஞ்சு போயிடும், அது கன்ஃபார்ம். அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து வந்து அவங்களுக்கு சர்வ சாதாரணம். உனக்கு கட்சிக்காரனை துரோகம் பண்ணி இவ்வளோ துடிக்கிறியே, இவ்வளோதாங்க பறியே ஆத்திரப்பறியே, இந்த உலகத்தை நாத்திக பூமின்னு சொல்லி நாசமா கோயில் முன்னாடி எல்லாம் இன்னைக்கு சிலையெல்லாம் வச்சு இன்னைக்கு எவ்வளோ ஒரு அசை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இந்த திகா, இந்த திராவிட கும்பல் கட்சி, அதில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற விடாம எவ்வளோ வந்து இந்த மத ஓட்டுக்காக எவ்வளோ பெரிய போர்ஜரி பண்ணுறான். இப்போ இந்த குடும்பமெல்லாம் நல்லா இருக்குமா? இதெல்லாம் நாசமாக போயிருந்த குடும்பம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இந்துக்களோட ஆதங்கமும் ஆத்திரங்களும் சாபங்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு மட்டும் இல்லை, கட்சிக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கே போய் சேரும். ஏன்னா அந்த கொள்ளையடிச்சு அதில் வந்து சமைச்ச பணத்தில் தான் அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து ஆடம்பரமாக வாழ் கண்டபடி சேர்க்குது. இன்னைக்கு பலாயிரம் கோடி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டி ஒரு கோயில் கோலா சுற்றுது, அப்பனும் மகனும் இந்து துரோகம் பேசுறது. ஆனால் பொண்டாட்டி ஒரு பக்கம் கோயிலாக போய் இவங்களோட பாவத்தையும் சாபத்தையும் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இருக்கவே நடக்காது. சாதாரண சாபம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் பக்தர்கள் சாபம் மாலையை போட்டு பக்தர்கள் சாபம். எப்படி பிராமண சாபம், எப்படி ஒன்றா எதுக்கு எடுத்தாலும் பிராமண இது அதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இது பக்தர்கள் தோஷம், பக்தர்கள் சாபம் கண்டிப்பாக பழிக்கும். இந்த சாம்ராஜ்யம், திமுகவோட சாம்ராஜ்யம் அழிக்கப்படும், ஒழிக்கப்படும். 2026 சனீஸ்வர பகவானோட ஆசீர்வாதத்தில் 26/8 அவரோட வருஷம். அந்த வருடத்தில் இந்த திமுகவும் திமுக குடும்பமும் திமுக சாம்ராஜ்யமும் அழியப்படும், ஒழியப்படும். நன்றி, வணக்கம்.